கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ என் பக்கத்தில் பையன் நிற்கிறான். என் பையன் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. சளி நிறையா அதிகமாக இருந்தது. ஆனால் அது குறைஞ்சிருச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில் ஒன்றை காமிச்சப்போ அதுக்கப்புறம் இருமல் நிற்கவே இல்லை. ரொம்ப தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. சரியாக போய்டுன்ட்டு நாங்கள் 1 மாதமாக வச்சுருந்தா அது ரொம்ப சரியாகவே போல், ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. எனக்கு தெரியாத வேறு போய் ஐஸாகவே வாங்கி சாப்பிட்ருக்கான். என்ன குறையவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஏசப்பா அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சோம். ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போய் காமிக்கிறப்ப அவங்க வந்து ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எக்ஸ்ரேக்கு ஆண்டவருக்கு ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டு நான் போய் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணினேன். ஐயா ஒரு விடுதலையோடு போங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி விடுவிச்சு எங்கள் பையனுக்காக ஜெபிச்சாங்க. நாங்கள் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு போனப்போ எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரேல எந்த பிரச்சனையும் நுரையீரலில் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. கர்த்தர் செய்த அற்புதத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு தொண்டையில் வந்து ரொம்ப 8 வருஷமாக வலி இருந்துக்கிட்டே இருந்தது. சுருக்குன்னு வலிச்சிக்கிட்டே இருக்கும். அழுவ முடியாது, பேச முடியாது, அதிகமாக ஜெபிக்க முடியாது, அதிகமாக நான் பாட்டு பாடி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ண முடியாது. நான் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தாலே என் தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிரும். நான் இதே மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஏதோ வந்துருச்சு போல இருக்குது, ஏதோ பெரிய வியாதின்னு நினச்சி நான் பயந்துக்கிட்டு எந்த ஆஸ்பத்திரிக்குமே போகல. ஏசப்பா உன் மேலே பாரத்தை போட்டு நான் இருக்கிறேன், எப்படியாவது எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஐயாவோட தொலைக்காட்சியை பார்க்குறப்ப தான் ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு நான் பொருத்தனை ஜெபம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து 2000 புத்தகத்துக்கு நான் பொருத்தனை ஜெபம் பண்ணி பொருத்தனை செலுத்தினேன். போன மாதம் நான் பொருத்தனை செலுத்திட்டு போன உடனே எனக்கு அந்த வலியே இல்லை. 1 மாதமாக என்ன ஏசப்பா நான் இப்படி திரும்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சத்தம் போட்டு அழுவுறேன், நான் சிரிக்கிறேன், எல்லாமே செஞ்சு பார்க்குறேன். ஆனால் எனக்கு அந்த வலியே இல்லை. அந்த வலியை எடுத்து போட்ட ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஐயா வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏசப்பா ஆனால் வலி இல்லை, ஆனால் நான் போய் செக் பண்ணிட்டு வந்து தான் நான் வந்து சாட்சி சொல்லுவேன்னு நான் சாட்சி சொல்லாத இருந்துட்டேன். இப்போ ஐயா கிட்ட சொல்லி ஜெபிக்கிறப்போ நீங்கள் சாட்சி சொல்லிட்டு போகணுன்னு சொன்னாங்க. இப்போ சாட்சி சொல்கிறேன். கர்த்தர் செய்த அதிசயத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.